ஹலோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 7 டே 85 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டே 85 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, மாயா இருக்காங்க இல்லையா, மாயா வந்துட்டு விக்ரம் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா அவங்க தங்கச்சி வந்ததுக்கப்புறமா எக்கச்சக்கமான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றதுலேயே இருந்தாங்க. ஸோ என்னதான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னாலும் கிட்டத்தட்ட 80 நாள் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஒரே வீட்டிலேருந்து ஒரு கோ கண்டஸ்டண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா கேம் விளாண்டுருக்கான் அப்படின்ற அந்த பேசிக் நாலேஜ், அந்த பேசிக் அறிவு கூட இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் வெளியே போகும்போது ஏதோ எதிரியை பார்க்குற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வெளியே அனுப்பி வச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா ரவீனாவாக இருந்தாலும் சரி, அர்ச்சனாவாக இருந்தாலும் சரி நோட் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த வீக் வந்துட்டு எவிக்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஓப்பன் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நாமினேஷன் எவிக்ஷனுக்காக. ஸோ அந்த நாமினேஷனில் பார்த்தோம் அப்படின்னா மாயாவை இந்த ரீசன் சொல்லும்போது, மாயா பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா அவங்க மேலே யாராவது தப்பு அப்படின்னு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கூடிய அந்த ஒரு கேரக்டரே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பண்ணுற தப்பு எல்லாத்தையுமே பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா, சார் நான் கேமுக்காக மட்டும்தான் பண்ணேன், கேம் ஃபன்னாக இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 10 வாரமாக அவங்களோட சேர்ந்து கேம் விளாண்ட விக்ரம் பார்த்தோம் அப்படின்னா வெளியே போனப்போ ஒரு மோஸ்ட் ஒஸ்டான பிஹேவியர் அப்படின்றத காட்டியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா அர்ச்சனா தட்டி கேட்கும் போது தான் 2 வாரமாக கைன் மாயா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதாவது அண்டர் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 10 வாரம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா அடிதடி சண்டை மூட்டி விடுறது, காசிப்ஸ் பேசுறது அப்படின்ற மாயா லாஸ்ட் 2 வீக்ஸாக பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அண்டர் பிளே பண்ண ஆரம்பிச்சாங்க. அமைதியாக நல்லவங்க மாதிரி கேம் பிளே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிட்டு நேற்று இந்த விஷயம் அப்படின்றத கேட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் பழைய மாயா வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மாயா நீ மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவியா, நான் மட்டும் என்ன சலைச்சவளா அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா கண்டஸ்டன்ஸை குறை சொல்லிக்கிட்டு இருந்த பூர்ணிமா நேற்று பிக் பாஸையே குறை சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட தான் எனக்கு வந்துட்டு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நான் வந்து புள்ளி பண்ணுறேன், நாங்கள் வந்து புள்ளி பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அப்போ நீங்கள் மட்டும் அந்த தவளை பேண்டில் எங்கள் தலையில் மாற்றிக்க சொன்னீங்க, அதுவும் புள்ளி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 சீசனில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் பிக் பாஸோட ஃபன் பண்ணுறது மட்டும்தான் பண்ணியிருப்பாங்க. பட் ஃபஸ்ட்டு டைமாக பூர்ணிமா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் டே 85 நடந்துச்சு. டே 85 மட்டும் இல்லாமல் 100 டேஸ்க்கான அப்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு இருக்காங்க இல்லையா, விஷ்ணுவாக இருந்தாலும் சரி, மணியாக இருந்தாலும் சரி, ரவீனாவாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்ததே விக்ரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளியே போகிறான். வெளியே போகக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, கமலே ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், எனக்கு ஒரு கண்டஸ்டண்ட்டை பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி அவங்க பாதியில் வெளியே வந்தாங்க அப்படின்னாலும் கூட போச்சு உனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன், உங்கள் ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் விஷ் பண்ணி அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பெரிய பெரிய சண்டைகள் அப்படின்றதெல்லாம் நடந்திருந்தாலும் கூட வெளியே போகும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேச்சுக்காகவாது சரி ஓகே பாய் அப்படின்லாம் சொல்லுவாங்க. விக்ரம் பார்த்தோம் அப்படின்னா அவரா ஸ்டெப் எடுத்து முன்னாடி வந்து பேசியுமே மாயா இருக்காங்க இல்லையா, மாயா மனசுக்குள்ள இந்த வெஞ்சன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேவலமான ஃபேஸ் ரியாக்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா அவங்க பண்ணக்கூடிய பிஹேவியராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே பார்த்தோன்னா யாரா அப்படின்னு சொல்லி கடுப்பேற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லும். ஸோ இது வந்துட்டு வெளியே இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உள்ளே இருக்கிறவங்களுமே அப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு வழக்கம் போல் நம்ம காசிப் பிராணி மாயா இருக்காங்க இல்லையா, பூர்ணிமா கிட்ட உட்காந்து பக்கமாக எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மாயா வீட்டிலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மாயா வீட்டில் ஒரு விஷயம் அப்படின்றது சொல்கிறது கரெக்டாக, பட் பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, பூர்ணிமா வீட்டிலேருந்து ஒரு விஷயம் சொன்னாலும் கரெக்டாக, ஆனால் நம்ம சரவண விக்ரம் வீட்டில் மட்டும் வந்து அவங்க தங்கச்சி சொன்னது அது எப்படிங்க என்ன அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி சொன்ன ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே எல்லாருக்கிட்டையுமே பார்த்தோம் அப்படின்னா நல்லா விளையாடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. என்ன எப்படிங்க குறை சொல்லலாம், நான் காக்ரோச்னு சொன்னது எப்படிங்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஜட்டியை தூக்கி காமிக்கிறதா இருந்தாலும் சரி, இன்னொருத்தவங்களை புள்ளி பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் கேமுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாயா இருக்காங்க இல்லையா. ஸோ விக்ரம் வெளியே போகும்போது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாச்சும் ஒரு பாசத்தோட, இல்லை பாசம் இருக்குது கோவம் இருக்குது அது எல்லாத்தையுமே தாண்டி சரி ஓகே விக்ரம் இங்கே நடந்துருச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா விக்ரம் வந்து என்கிட்ட தேங்க்யூ சொல்லியிருக்கணுங்க என் கூட இருந்ததுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா இவங்கடமோ பெரிய ராணி மாதிரியும் இவர் கீழே சர்வெண்ட்டாக இருந்த மாதிரி அவங்களுடைய மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஒஸ்டான மைண்ட் செட் அப்படின்றது வெளியே வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் இருக்கார் இல்லையா, காலங்காத்தாலேயே இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு அந்த டைட்டில் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாருக்கு வந்துட்டு தேங்க்யூ சொல்லுவீங்க, உங்களை அகைன்ஸ்டாக நின்னதுக்காகவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு சப்போர்ட்டாக நின்னதுக்காகவா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லும்போது மாயா இருக்காங்க இல்லையா, மாயாவாக இருந்தாலும் சரி, இல்லை தினேஷாக இருந்தாலும் சரி, அவங்களாம் ஒவ்வொரு ஸ்பீச் அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பூர்ணிமா பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெரிய இது மாதிரி வந்துட்டு நான் உங்களுக்கு தான் தேங்க் பண்ணுவேன், ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா இவங்களோட நீங்கள் தான் எனக்கு அகைன்ஸ்டாக நின்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பிக் பாஸுக்கும் பூர்ணிமாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாளாகவே இதெல்லாம் போய்கிட்டு
இருக்கு. பிக் பாஸே ஒரு கண்டஸ்டன்ட் வந்துட்டு ஹேட் பண்றாரு அப்படின்னா அது பூர்ணிமாவா தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பல இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா பூர்ணிமா இருக்காங்க இல்லையா, பிக் பாஸ் என்னுடைய கேமை கெடுக்கிறாரு, இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்ச கேம் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ மேலேயா இருந்தாலும் சரி, பிக் பாஸ் மேலேயா இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய குற்றச்சாட்டுகள் அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. நேற்றுமே பார்த்தோம் அப்படின்னா என் கேமை கெடுக்கிறது நீங்க தான், நான் புள்ளி பண்றேன்னா நீங்களும் தான் புள்ளி பண்ணியிருக்கீங்க, அதுவும் தான் தப்பு அப்படின்ற மாதிரி ரொம்பவே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி திமிரா பேசியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்துட்டு கேம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றதுனால தான் வாரம் வாரம் ஊமை குத்தா வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் அப்படின்றது அவங்களுக்கு எப்படி பேக் ஃபயர் ஆக போகுது அப்படின்றத நம்ம வீக்கெண்ட்ஸில் தான் பார்க்கணும். இதுக்கப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த நாமினேஷன் இருக்கு இல்லையா, நாமினேஷனுக்கான இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. எவிக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொருத்தருமே வந்துட்டு ஓப்பனாக எவிக்ட் பண்ணுங்க, நாமினேட் இருக்கு இல்லையா, நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது முதல்ல வந்து தினேஷாக இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்து வந்த கண்டஸ்டன்ட்ஸாக இருந்தாலும் சரி மாற்றி மாற்றி எவிக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரும் பெருசாக எதையும் பேசிக்கல அப்படின்னு இருக்கும்போது தான் ரவீனா இருக்காங்க இல்லையா, ரவீனா தான் மாயா விஷயத்தை பற்ற வச்சு உள்ளே போட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு விக்ரம் வந்துட்டு உங்க கூட இவ்வளோ நாள் கேம் பிளே அப்படின்றத பண்ணியிருந்தாரு. அவர் வெளியே போகும்போது நீங்கள் கொஞ்சம் கைண்ட் ஹார்ட்டடாக வந்துட்டு பேசியிருக்கலாம். நீங்கள் வந்துட்டு அந்த ஃபேஸ் ரியாக்ஷனாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிஹேவியராக இருந்தாலும் சரி, அது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ரவீனா பற்ற வச்சதை பார்த்தோம் அப்படின்னா மணியாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வீதி அர்ச்சனாவாக இருந்தாலும் சரி கரெக்டாக ஃபயர் பண்ணி விட்டுருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்கள் கூடயே விளையாண்ட ஒருத்தர் வெளியே போகிறாரு அப்படின்னும் போது நீங்கள் பேசியிருக்கணும். நீங்கள் பண்ண விஷயம் இருக்கு இல்லையா, அது மனிதாபிமானம் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசில் பட்டதான் இவங்க 3 பேரும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு இருக்கார் இல்லையா, அவர் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு இவங்களுக்கு தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்குவாங்க, இவங்களுடைய தேவை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பிளேயரை கரெக்ட் பண்ணி விட்டுருவாங்க, அதாவது அந்த பிளேயர் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய கனெக்ஷன் அப்படின்றத கட் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஓப்பனாக மாயா மேலே விமர்சனம் அப்படின்றத வச்சுருந்தாரு. இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம பழைய மாயாவை தட்டி எழுப்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 3வது வாரம் 4வது வாரம் அந்த மாயா பார்த்தோம் அப்படின்னா நேற்று எட்டி பார்த்துருக்காங்க. நான் இப்படி தாங்க இருப்பேன், நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய செல்ஃபு தான் வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்களே தவிர, அதை தான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்களே தவிர நம்ம பண்ணது தப்பு, நம்ம அந்த இடத்துல அவங்க கூட பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ரியலைஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நேற்றை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மாயா ஒஸ்ட் பிஹேவியர் இருக்கு இல்லையா, அதை விஷ்ணுவா இருந்தாலும் சரி, வீதி அர்ச்சனாவா இருந்தாலும் சரி, ரவீனாவா இருந்தாலும் சரி வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கத்தில் கடுப்பான நிக்சன் என்னடா நம்ம தலைவியை போட்டு தாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ள ஒரு நாமினேஷன்னா அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றத பண்ணுறீங்க, வெளியே ஒரு நாமினேஷன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கு சூப்பராக சொம்பு தூக்கியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். தலைவி பார்த்தோம் அப்படின்னா விசிறில் அடிச்சு நிக்ஸா வாடா நிக்ஸா நீயாவது எனக்காக பேசுகிறா அப்படின்னு சொல்லி பறக்கலாம் விட்டுருந்தாங்க. ஸோ நிக்சன் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, நிக்சனுக்கு மாயா தான் சப்போர்ட்டு, மாயாவுக்கு நிக்சன் தான் சப்போர்ட்டு அப்படின்றதுனால அந்த விஷயங்கள் பேசலாம். பட் கேம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வீதி அர்ச்சனா தினேஷ் மணி இருக்காங்க இல்லையா, இவங்களாம் தான் கரெக்டாக விளாட்றாங்க அப்படின்றதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு நம்ம புது காசிப் ட்ரானிக்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆல்ரெடி பழைய காசிப் ட்ரானிக்ஸ் தான் பூர்ணிமாவாக இருந்தாலும் சரி மாயாவாக இருந்தாலும் சரி 2 புது பிரச்சனை அப்படின்றத தொடங்கி வச்சுருக்காங்க. ஒன்று அர்ச்சனா நீயே கெட்டவ தான், அதை எந்த கேமராவும் சொல்ல அப்படின்னது, இன்னொன்று பிக் பாஸ் நீங்கள் தான் என் கேமை கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் மேலே பார்த்தோம் அப்படின்னா குறை வச்சிருக்கிறது, அதாவது அந்த குற்றச்சாட்டு வச்சிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் டே 85ல் நடந்துச்சு. இன்னொரு பக்கத்தில் இந்த குறை அப்படின்றத சொன்னதுனால மாயா விசஸ் விஷ்ணு அப்படின்ற பிரச்சனையுமே ரொம்ப பெருசாக வெடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ டே 85 பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா டைட்டில் வின்னர் ஒருத்தர் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட எல்லா கண்டஸ்டன்ட்டுமே அதுக்கான கேமில் இறங்கிட்டாங்க அப்படின்றதுக்கான சிம்டமாக தான் இந்த சண்டை எல்லாமே வந்திருக்கு. நீங்கள் சரவண விக்ரம் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட மாயா பண்ண பிஹேவியரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அது கரெக்டாக தப்பா, இல்லை உங்கள் மனசில் என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி 100 டேஸ்க்கான அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு டே 86 ரிவ்யூவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.